நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 8ல டே 84 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ டே 84 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணவ் ரோஸ்ட் பண்ணது ஒரு பக்கம், அன்ஷினுடைய எவிக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஃப்கான அஃபீஷியல் கவுண்ட் டவுன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை வின் பண்றவங்க வந்துட்டு அருண் அண்ட் விஷால் சொன்ன மாதிரி வந்துட்டு மேலையில் இருக்கிறது ஒரு கை என்னோடது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க அந்த ஃபைனலுக்கு வந்துட்டு டைரக்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்ல ஒருத்தராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா வின் பண்ணாத கண்டஸ்டன்ஸ் இருக்கதா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஃப் வின் பண்ணிட்டா டைட்டில் வின் பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது பிக் பாஸ் பார்க்கக்கூடிய பலருக்குமே புரியும். பட் பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய அருண் அண்ட் விஷால் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரியாதது தான் ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் த டே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எவிக்ஷனு டிடிஎஃப் இது எல்லாத்துக்குமே முன்னாடி வந்துட்டு இந்த ரிசல்யூஷன் மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ தங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதை தாண்டி பார்த்தோம் இவங்களுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கண்டஸ்டன்ட் யார் யாருக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ராணவ கை காமிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராணவ் வந்துட்டு இந்த கேமுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது விளையாடக்கூடிய மொத்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கடுப்பேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் அன்வான்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நேரத்தில் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவரையே கடுப்பாக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு கொஸ்டின் அப்படின்றத கேட்பாரு, உள்ள இருக்கக்கூடிய மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சரியான பதில் அப்படின்றத சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்காம உள்வாங்கிக்காம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் இல்லாத பதில் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் ராணவ் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வாரமுமே விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவரை சுத்தி விடுற மாதிரி ஒரு பதில் அப்படின்ற சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வந்துட்டு தாம்பரம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு கேட்கறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சார் அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு பக்கத்துல இருந்து அப்படியே வந்தோம்னா சென்னை பக்கமா வந்து அங்க இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரியான பதில்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதைத்தான் ராணவ் தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லா உள்ள வந்ததுல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். அதனால ராணவ் வந்துட்டு யாருமே அவ்வளவு சீரியஸாகவும் ஒரு டஃப் காம்படிட்டராகவும் கூட எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால ராணவுக்கு ஓட் பண்ண வேணாம் அப்படின்றதான் கண்டஸ்டன்ஸ்ல முக்காவாசி பேரோட ரிக்வஸ்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் பார்த்தோம் அப்படின்னா ராணவுக்கு அவ்வளோ ஓட்ஸ் அப்படின்றது விழறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே அன்ஷி ஜெஃப்ரி இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ராணவ் வெளியே போயிருந்தாரு அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. நீங்க ராணவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்ஷியினுடைய எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒருத்தர் தான் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா எவிக்ஷன்ஸ் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முந்தா நேற்று ஜெஃப்ரி போயிருந்தாரு, நேற்று அன்ஷி கிளம்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம நேற்று ரிவ்யூவிலேயே சொல்லியிருந்தோம் விஜய் விஷாலோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது ட்ராக் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க. இல்லை இல்லாமல் நீ ஆரம்பித்த ட்ராக் வரைக்கும் போதும், நீங்கள் பார்த்து வெளியே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பத்திரமா வழி அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப் அண்ட் அன்ஷி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்றாவே இருந்தாங்க. அந்த பாண்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவிக்ஷன் அப்பயுமே வந்துட்டு ஜெஃப்ரிக்கு அப்புறமா உடனே அன்ஷி வெளியே போயிருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோன்னா அந்த வீட்டை களை இழக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெஃப்ரி துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்ஷியை பொறுத்த வரைக்குமே பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் ஒரு மாதிரி பாண்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வெளியே போனது பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயம் தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கான கவுண்ட் டவுன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது இந்த 10 பேரில் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு சேஃப் அப்படின்னே சொல்லலாம். அவனுக்கு அடுத்த 2 வாரத்தில் எந்த ப்ரெஷரும் இருக்காது. அந்த மணி பாக்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய மைண்ட் செட். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே அதி தீவிரமாக அந்த டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு இல்லையா, அதுக்காக போராட தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் முத்துக்குமரன், ஒரு பக்கத்தில் ரயான், இன்னொரு பக்கத்தில் மஞ்சரி, ஜாக்கு, அருண், விஷால், பவித்ரா ஜனனி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அந்த டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே அந்த டிக்கெட் டு ஃபினாலேயே அது தீவிரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்றத கொடுக்க போகிறாங்க, அது எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் விளையாடி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினா இருந்தாலும் சரி, மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங் பிளேயர்ஸாக தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அருண், விஷால், பவித்ரா, ஜனனி இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணி மேலே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி இன்னும் மீது இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 85 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.